தமிழகத்தில் உலக மகளிர் தின விழாவில் அந்தந்த கட்சி தலைவருங்க அவங்கவுங்க பாணியில் வாழ்த்து சொன்னாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் நேரு ஸ்டேடியத்தில் மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் தான் செஞ்ச சாதனைகள்லாம் சொல்லி அவர் பிரசன்ட் பண்ணார். இதெல்லாம் விட நம்ம புதுசாக அரசியலுக்கு முதல்வர் கனவுல இருக்கிற எதிர்கட்சி தலைவர் நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற நடிகர் விஜய் சினிமா பாணியிலேயே அவர் அந்த இதுகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லலாம்னா, இதெல்லாம் இதையெல்லாம் யாருக்கும் இவனுக்கும் சொல்லித்தர மாட்டாங்களாம். இவர் பேசுறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாசம் தான் எனக்கு பாயசன்றார். என்ன மகளிர் தின விழா பெண்களுக்கு பாதுகாப்பு தினத்து 26 அகற்றுவோம் என்கிறார் விஜய். 26 மகளிர் தினத்தில் வைராகி எடுக்கிறாரா திமுக ஆட்சி அகற்றுவோன்ட்டு. திமுகவும் பாஜகவும் சமமான எதிரிகள் என்பதுதான் இவர் தான். ஹாஜ் அணிந்து மாணவிகளை பள்ளிக்கு வருவதை எதிர்ப்பது யார்? நீ தேர்வு எழுத வரும் கனவுகளின் மாணவிகளுடைய கம்மல், தாலி, துப்பட்டா உட்பட அனைத்தையும் சோதனையிட சொல்வது யார்? பூங்காவில் இருக்கும் காதலர்களை அடித்து விரட்டுவது யார்? இஸ்லாமியர் அவரது மனைவி கண்முன்னே அடித்து ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல செல்வது யார்? ஒரு இஸ்லாமிக்கு கூட எம்பி சீட்டு தராத தேசிய கட்சி எது? மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமைகளை நிகழ்த்துவது யார்? தமிழக கல்லூரி மாணவிகளை அவர்களின் ஆசிரியர் மூலம்தான் இருப்பிடத்திற்கு அவ்வப்போது வழங்குவது யார்? பெண்களுக்கு எதிரான இந்த செயல்களுக்கு காரணமாக இருக்கும் ஆட்சியை அகற்ற வேண்டும் என சொல்லியிருந்தால் அது வீரம். ஆனால் உங்களுக்கு பாசிசம் வேறு, பாயசம் வேறு அல்ல. பாசிசம் தான் பாயசம். அது எப்போதும் உங்களுக்கு கசக்காது. இதெல்லாம் பேசுகிறார். சினிமாவில் வசனங்கள் எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரி பேசுகிறார். இவர் தான் உண்மையிலேயே பிஜேபிக்கு நேர் எதிரி. திமுகவை விமர்சிக்கிட்டு பாஜக எதிர்க்கிறார். உலகர் மகளிர் தின வாழ்த்துக்கள் சினிமா பாணியிலேயே அவருடைய நடிப்பு திறமையை காமிச்சிட்டார். இதையும் விஜய் கட்சி தொண்டர்களும் விஜய் கட்சி பிரமுகர்களும் வரவேற்று கை தட்டுறாங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள். வாழ்க ஜனநாயகம்.